இப்போது பார்க்கலாம். முதல் செய்தி, நேரு தலையில் கத்தி. இன்றைக்கி உயர்நீதிமன்றம் சொல்லிட்டாங்க, இவங்களும் என்னென்ன வேலை பண்ணாங்கப்பா, இந்த மாதிரி ஒரு ஜென்மங்களை நாங்கள் பார்த்ததே இல்லை. குற்றம் செய்கிறவங்கள, மக்கள் பணத்தை கொள்ளையடித்தவங்கள மனசாட்சி எல்லாம் விற்றுட்டு காப்பாற்றுற கூட்டம் இருக்க. உலகத்திலேயே இப்படி தலைவர்கள் இல்லை, மனசாட்சி இல்லாதவர்கள். மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, எங்கள் பணத்தை காப்பாற்றுப்பா, நீ எங்களை ஆட்சி செய்யுன்னு. அவன் பணத்தையே கொள்ளையடிச்சிட்டு கொள்ளையடித்த மந்திரிகளை காப்பாற்றக்கூடிய ஒரு தலைவர். நீங்கள்லாம் எப்படி மனசாட்சி எனக்கே புரியல. ஒவ்வொருத்தரும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்காங்களே, மனசாட்சியோடு வேலை செய்வாங்க. ஏன்னா அரசாங்க பணம் செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கிற அதிகாரிகள்லாம் நான் பார்த்துருக்கேன். ஒரு அதிகாரியை காரு கொடுத்துருப்பாங்க அரசாங்கத்திலேருந்து, ஐபிஎஸ் அதிகாரி. அவர் என்ன பண்ணுவார், சனி ஞாயிறு லீவு, வெள்ளிக்கிழமை சாயங்காலம் அந்த காரை ஆஃபீஸில் விட்டுட்டு போயிடுவார். கேட்டால் சொல்லுவார், மக்கள் பணம் பெட்ரோலு, சனி ஞாயிறு எனக்கு லீவு, நான் சொந்த விஷயமாக போகிறதுக்கு அரசாங்கத்தை பெட்ரோலை எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு எல்லாம் பண்ணின அதிகாரிகள் எல்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் இழிச்சாயங்களாயிட்டாங்க. நாங்கள்லாம் ஒன்றொன்றையும் பார்த்து செய்வோம். மெடிக்கல் பில்லெல்லாம் போடுவாங்க, நான் பொய் பில்லே போட மாட்டேன். ஏன்னா மக்கள் வரி பணம் சம்பளம் வாங்குறதே அதில் வாங்குகிறோம். மெடிக்கல் பில்லு பொய் அந்த இதில் மெடிக்கல் ஷாப்பில் போனால் அவன் என்னென்ன நோயோ வந்ததுன்னு பில்லை கொடுப்பான். அது கொடுத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஆயிரக்கணக்கான பணம் போலியாக வாங்கலாம். ஆனால் வாங்க மாட்டோம், ஏன்னா மக்கள் வரி பணம், நமக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அரசாங்கத்துக்கு வரியாக வருது, அது அவங்களுக்கே செயல்படுது. நம்மை போல் சாதாரண நிலைமையில் இருப்பவர்களே மனசாட்சியுடன் மக்கள் வரி பணத்தை இது பண்ணணும். எம்ஜிஆர்லாம் அவன் உயிர் எழுதும்போது என்ன எழுதினார், என் சமாதிக்கு, என்னுடைய சமாதிக்கு என்னுடைய நினைவு எல்லாம் கட்டுங்க, அதை அரசாங்க பணத்திலிருந்து எடுக்காதீங்க என்னாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா மக்கள் வரி பணங்கிற ஒரு பயம். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி இருந்தாங்க முதலமைச்சர்கள். நம்ம நாட்டிலையும் ஒரு முதலமைச்சர், ஒரு மந்திரி கொள்ளை அடிக்கிறத ஈடி எழுதுகிறான், 202 பக்கத்தில் எழுதியிருக்காங்க. 1020 கோடி கொள்ளையடிச்சிருக்காரு லஞ்சம் வாங்கினதன் மூலமாக. நகராட்சியில் வந்து கான்ட்ராக்ட் கொடுத்ததில் கொள்ளையடிச்சிருக்காருன்னு ஆதாரங்களை அடுக்கி வச்சு அனுப்புகிறாங்க. அவன் மேலே எஃப்ஐஆர் போடாமல் மனசாட்சி இருக்கிற யாராலையுமே முடியாதுங்க. எந்த ஒரு மனிதராக இருந்தாலும், முதலமைச்சராக இருந்தாலும், மனசாட்சி இருக்கிறவங்க கூப்பிட்டு மந்திரியை திட்டுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏன் அப்படி பண்ணுற, மக்கள் வரி பணம் அவனை மந்திரி ஆக்கியிருக்கேன், இப்படி போய் கொள்ளையடிக்கிறையே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர் கொள்ளையடிக்கிறதுலே பங்கு வருதுன்னு சொல்கிறாங்க மந்திரிங்க. வீட்டுக்கு ஒரு பங்கு, கட்சிக்கு ஒரு பங்குன்னு. அப்போ எப்படி திட்ட முடியும், எப்படி இது பண்ண முடியும்? உங்கள் கையில் ஆட்சியை கொடுத்துருக்கிறான் அந்த இறைவன், எனக்கு புரியவே இல்லை. ரொம்ப பேர் அந்த பதவியிலேருந்து தப்பு பண்ண அந்த பதவி அவங்களுக்கு தக்காது. இறை சக்திங்கிறது அந்த பதவியை பறிச்சிடும். இப்படி நான் பார்க்கல. ஈடி ஒரு விசாரணை அமைப்பு, மத்திய அரசின் விசாரணை அமைப்பு நவம்பர் மாதம் அனுப்புனாங்க கடிதத்தை. 1020 கோடி ஒரு லஞ்சம் வாங்கியிருக்காரு, கான்ட்ராக்டில் முறைகேடு பண்ணியிருக்காருன்னு. அதில் வந்து பல ஆதாரங்களை, ஃபோட்டோ, வாய்ஸ் ரெக்கார்டர், பேசுனது, வாட்ஸ்அப் சேட்டு எல்லாத்தையுமே எடுத்து ஆதாரத்தோடு அனுப்பியிருக்காங்க. இந்த காவல்துறைக்கு தான் கேட்குறேன். சாதாரண பொதுமக்கள் போனால் சிஎஸ்ஆர் கொடுக்கறதில்ல, எஃப்ஐஆர் போடுறதில்லைன்னு குற்றச்சாட்டு இருக்குது. ஒரு ஈடி விசாரணை அமைப்பு கொடுத்துருக்கான், 3 மாதமாக எஃப்ஐஆர் போடாமல் அந்த அரசியல்வாதிகள், ஆட்சியில் இருக்கிறவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு, உங்களுக்கும் மனசாட்சி இல்லையா? அந்த யூனிஃபார்ம் நிலைக்குமா உங்களுக்கு? எப்படி வாங்குகிற சம்பளம் வந்து சிரிக்காத உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும். வயிறு எரிகிறது நாட்டின் நிலைமையை நினைத்தார். ஈடி அவ்வளவு நாள் அனுப்பி கடைசி ஈடி பாருங்கள், அவன் போய் கேஸை போடல. அவன் என்ன செய்யணும், நான் வந்து ஒரு புகார் அனுப்பிட்டேன், கிட்டத்தட்ட 3 மாதம் ஆச்சு, ஆதாரம் கூட நான் அனுப்பியிருக்கேன். தமிழ்நாடு அரசாங்கத்தின் லஞ்ச ஒழிப்பு பிரிவு இப்போ எஃப்ஐஆரே போட மாட்டேங்கிறான், அவனை எஃப்ஐஆர் போட சொல்லுங்கன்னு. வழக்கு யார் போடணும்? அமலாக்கத்துறை போடணும். அவன் தானே லெட்டர் அனுப்பியிருக்கான். அதிமுகவை சேர்ந்த இன்பதுரை ஒரு எம்பி நினைக்கிறேன், அவர் தான் இந்த வழக்கை போட்டிருக்காரு. இப்போ அவர் இந்த வழக்கை போடலைன்னா ஈடி விட்டுருப்பான் பேருக்கு போட்டு. ஆக அவர் இந்த வழக்கை உயர்நீதிமன்றத்தில் போட்டார். உயர்நீதிமன்றம் என்ன கேட்டாங்கன்னா, லஞ்ச ஒழிப்புத்துறையை கூப்பிட்டு, என்னப்பா இவ்வளோ ஆதாரத்தோடு கொடுத்துருக்காங்க, ஏன் என்ன எஃப்ஐஆர் பதிவு செய்யலைன்னு கேட்டிருக்கான். அதுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை சொல்கிறாங்க, நாங்கள் இன்னும் விசாரிச்சுக்கிட்டே இருக்கோம். எத்தனை மாதமா?
நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி 120 நாளாக விசாரிச்சுக்கிட்டு இருக்கானா. சிஆர்பிசியில் என்ன சொல்லுது தெரியுமா? ஒரு புகார் வந்ததுன்னா 7 நாட்களுக்குள் விசாரித்து ஆதாரம் இருந்தால் எஃப்ஐஆர் போடணுங்குது. இவன் எஃப்ஐஆர் போட மாட்டான். ஏன்னா லஞ்ச ஒழிப்புத்துறை ஆளுங்கட்சி யார் வருதோ அவங்களுக்கு ஜாலியாக வச்சிடறான். ஏன்னா அவங்கள பயமுறுத்துகிறாங்கல்ல. டிஜிபி போஸ்ட்டுக்கு 3 பேர் வந்தால் பதவி மூப்பின் அடிப்படையில் ஒரு 2-3 சார்ஜை கொடுத்து இவங்களுக்கு சார்ஜ் பெண்டிங் இருக்குது, கீழே உள்ள ஆளை போட போகிறேன்னு அரசியல்வாதி காவல்துறை அதிகாரிகளை பயமுறுத்துகிறான். அதனால் அவங்களுக்கு என்ன பயம்? நாளைக்கு நம்ம டிஜிபி ஆனால் நம்மளுக்கு எடுத்துருவான். இவன் அரசியல்வாதி 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் படித்தவன், அவனுக்கு நம்ம ஐபிஎஸை பற்றி என்ன தெரியும், நம்மளுக்கு எடுத்துருவான்னு பயந்துக்கிட்டு லஞ்ச ஒழிப்புத்துறை எஃப்ஐஆரே போட மாட்டேங்கிறாங்க. நாட்டோட நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவங்க சொல்கிறான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கணும். உயர் நீதிமன்றம் இன்றைக்கி சரியான அடி கொடுத்துருக்காங்க. எஃப்ஐஆர் முதல்ல போட்டுட்டு மறு வேலை பாடுறான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பு என்ன வந்திருக்கு? கேஎன்ஆர் மேலே எஃப்ஐஆர் போடுங்க. இந்த எஃப்ஐஆர் போடுறதுக்கு ஏன் அமலாக்கத்துறை இவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னா அதில் சட்ட சிக்கல் பெருசாக இருக்குது. அமலாக்கத்துறைங்கிறது மத்திய அரசாங்கம், லஞ்ச ஒழிப்புத்துறைங்கிறது மாநில அரசாங்கம், காவல்துறை. இந்த இவங்களுக்கு நம்ம இங்கே பண்ணுற அத்தனை தப்புக்கும் மாநில அரசாங்கம் போலீஸ் தான் எஃப்ஐஆர் போட முடியும். மத்திய அரசாங்கத்தின் இவங்க அமலாக்கத்துறை போட முடியாது சட்டம். அவங்களுக்கு தனி சட்டம். அவங்களுக்கு பிஎம்எல்ஏ ஆக்டுன்னு இருக்குது. நமக்கு இங்கே ஐபிசி, சிஆர்பிசி, இப்போ பார்த்திங்கன்னா பிஎன்எஸ்எஸ் அப்படின்னு வந்துடுச்சு. இந்த சட்டங்கள் தான் மாநில அரசுக்கு செல்லும். அப்போ மத்திய அரசாங்கத்தை சேர்ந்த அமலாக்கத்துறை இங்கே வரணும் அப்படின்னா மாநில அரசாங்கத்தில் நடந்த தவறுக்கு மாநில அரசாங்கம் ஒரு எஃப்ஐஆர் போடணும். அவங்களுக்கு அதில் இருக்குது. அந்த மாதிரி சட்டத்தில் பிஎம்எல்ஏ ஆக்டில் ஷெட்யூல்டு அஃபென்ஸ், ப்ரெடிகேட் அஃபென்ஸ்னு 2 இருக்குது. ஸோ அவங்க மாநில அரசாங்கத்தில் ஒரு எஃப்ஐஆர் இருந்தால் தான் அவங்க அந்த வழக்கில் கைது செய்ய முடியும். அதுக்கு தான் கேட்குறாங்க எஃப்ஐஆர் போடுன்னு. இவங்க என்ன பண்ணுறாங்க? ஸ்டாலின் எஃப்ஐஆர் போட்டாத எலெக்ஷன் வர, எஃப்ஐஆர் போட்டால் நேருவை கைது பண்ணிடுவாங்க, எனக்கு நானும் மாட்டிக்குவேன். ஏன்னா நேரு பக்காவாக பங்கு கொடுக்குறாரு. மாநில இவங்களுக்கும் கட்சி தலைமைக்கும் இவங்களுக்கும் பங்கு கொடுக்குறதா தான் எல்லா இதுலேயும் வருது செய்தி. அதனால் பயப்படுறாங்க. நம்மளும் மாட்டிக்குவோம். ஒன்று, எலெக்ஷன் டைமில் நேரு அரெஸ்ட் பண்ணிட்டா, நேருவை கைது பண்ணிட்டாங்கன்னா திருச்சி போயிருமே, திருச்சியில் வேலை செய்ய ஆள் இருக்காது. இந்த 2 பயத்தால் லஞ்ச ஒழிப்புத்துறையை போடாதன்னு அரசியல்வாதிகள். இப்போ கடைசி இதெல்லாம் பார்த்துட்டு உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்க? உடனடியாக எஃப்ஐஆர் போடு அப்படின்ட்டாங்க. எஃப்ஐஆர் போட்ட அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு சொல்கிறேன். காப்பி கேட்பாங்க. யார்? உங்களுக்கு அமலாக்கத்துறை. இவங்க காப்பி கொடுத்தாகணும். எஃப்ஐஆர் போட்டால் உங்களுக்கு ஆன்லைனில் போகணும். காப்பி கையில் கிடைத்த மறுநாள் நேருவின் வீட்டுக்கு வந்துடுவாங்க. நேருவின் வீட்டுக்கு செந்தில் பாலாஜி எப்படி கைது செய்தார்களோ அது மாதிரி அவரை கைது செய்ய ஆரம்பிச்சுடுவாங்க. அப்போ என்ன ஆகும்? எலெக்ஷன் டைமில் அவரை கைது செஞ்சுட்டா இவங்களுக்கு தான் அதை பற்றியெல்லாம் கவலை இல்லையே, நமக்கு அசிங்கமாக இருக்கும், மான மரியாதை போகணும். அவங்களுக்கு இல்லை. எலெக்ஷன் டைமில் கைது செஞ்சால் திருச்சிக்கு வேலை செய்ய ஆட்கள் இல்லையே. செந்தில் பாலாஜி அவர் 36 தொகுதி அந்த கொங்கு மண்டலம் பூரா அவருக்கு தான் கொடுத்துருக்காங்க. அதனால் அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். இருந்தாலும் நேரு பணங்காட்டு நரி அது. அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். அதுக்காக எஃப்ஐஆர் போடாமல் தடுத்து நிறுத்தி இருந்தார்கள். ஆனால் என்ன ஆனது? இப்போ உயர் நீதிமன்றம் எஃப்ஐஆர் போட சொல்லிட்டாங்க. அதனால் இதன் விளைவு என்ன ஆகும்? எந்த நேரத்திலும் நேரு கைது செய்யப்படலாம் அமலாக்கத்துறையினால். தேர்தலுக்கு முன்பு அவரை கைது செய்துவிட்டால் தேர்தலில் திருச்சியில் திமுக தனது பலத்தை இழக்கும் அப்படின்னு அரசியல் இவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஸ்டாலின் என்னென்ன பண்ணுறது குறுக்கு வழின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பார். ஆனால் மனசாட்சி இருக்கிறவங்க போயா உள்ளன்னு தான் சொல்லணும். இதில் விஜய் சொல்கிறார் இன்றைக்கி அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும்ங்கிறார் கேஎன்ஆர். என்ன விஜய், நீங்கள் இவங்க பண்ண அரசியலெல்லாம் பார்த்தாலும் இவங்கெல்லாம் பதவி நீக்கம் செய்கிற ஆளுங்களா? ஒரு மந்திரியை இவங்க கைது செஞ்சாங்கன்ன உடனே அவருக்கு இலாக்கா இல்லாத மந்திரியாக கொடுத்து மந்திரி பதவியிலே வச்ச ஆளுங்களாச்சே, இவங்க போய் பதவி நீக்கம் செய்வாங்களா? பொன்முடிக்கு என்னாச்சு? பொன்முடி வழக்கு என்னாச்சு? 3 வருஷம் தண்டனை கொடுத்தான் ஊழல். இதில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் பெரிய பெரிய வக்கீல்களை பிடிச்சி
அதை வந்து ஸ்டே வாங்கிட்டு மறுபடியும் மந்திரியாக்குனாரா இல்லையா ஸ்டாலின்? அவர்கிட்ட போய் இவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும்னு நம்ம கேட்டால் நடக்குமா? இதுக்கு இடையில் இன்றைக்கி எல்லா இதுலேயும் டிவி சேனலில் வந்துருச்சு, நேரு வந்து வழக்கு பதிவு செய்யுங்கள். கேனர் என்ன பண்ணுறாரு, அவர் பேச பயந்துக்கிட்டு நம்ம நாட்டு வக்கீலை கூட்டிகிட்டு வர்றாரு. ஆர்எஸ் பாரதி நாட்டு வக்கீல் வந்து எப்படி பேசுகிறாருங்கிறீங்க? நாட்டு வக்கீல் என்ன சொல்கிறாரு, நீங்கள் நிரூபித்து காமிங்கிறார். இப்பொழுது இந்த எஃப்ஐஆர் ரிஜிஸ்ட்ரேஷன் போட்டிருக்கிறார்கள். சட்ட ரீதியாக இது சந்தித்து அதை தவிடுபடியாக்குவதற்கு திமுக சட்டத்துறை தயாராக இருக்கிறது என்பதை நாங்கள் வந்து இது பொய்ன்னு சொல்லி எப்படி நிரூபிக்கிறோம் என்று பாருங்கள். பாவீங்களா, 202 பக்கத்தில் பேசுன ஃபோனில் பேசின குரல், பேசுகிற இது இப்போ சேட்டிங்கு, வாட்ஸ்அப்பு, இது எல்லா ஆதாரங்களையும் அனுப்பியிருக்காங்க. நாங்கள் வந்து இது மாதிரி யாராலையும் முடியாது. கொலைகாரன் கூட அப்படி பேச மாட்டான், நான் கொலை பண்ணாலன்னு நிரூபித்து காட்டுகள்னு பேச மாட்டான், குற்றம் செய்தவர்கள் யாரும் பேச மாட்டாங்க. அவ்வளவு தைரியமாக பேசுவாங்க, நிரூபித்து காட்டுங்கள் பார்க்குறேங்கிறாங்க. அதனால் கூடிய சீக்கிரம் நேருவின் கைது நடக்கப் போகிறது. நேரு சிறைக்கு தேர்தலுக்கு முன்னால் சிறைக்கு செல்வது உறுதியாகிவிட்டது. அதனால் இந்த கூட்டம் மேற்கொண்டு அப்பீல்னு போய் எலெக்ஷன் வரை அதை கொஞ்சம் தள்ளி போட பார்ப்பாங்க. இடி தான் சொல்லலாம், வழக்கே போடல, ஏதோ ஏடிஎம்காரன் போட்ட வழக்குனால அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம இன்னும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.